வணக்கம். தமிழ் சினிமா பேச ஆரம்பித்த பிறகு வசனத்துக்கு தான் முதல்ல மதிப்பு அதிகம் இருந்தது. அதுக்கு முன்னதாக சொல்கிறதா இருந்தால் பாடல்களுக்கு 1931 தான் முதல் சினிமா பேசுது. அதாவது காளிதாஸ் அப்படிங்கிற படம். அதில் 40-50 பாட்டு இருந்ததாக நம்ம அந்த வரலாற்றில் பார்க்குறோம். குறிப்புகள் பற்றி எழுதுகிறாங்க. அரந்தை நாராயணன் தமிழ் சினிமாவின் கதையில் அதை பற்றி குறிப்பிட்றாரு. அதே மாதிரி பாடல்கள் அதிகமாக இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே பாட்டே இல்லாத படம்லாம் வந்துச்சு. அந்த நாள்னு ஒரு படம். அப்புறம் வசனங்கள் அதிகமாச்சு. அப்புறம் பேச்சே இல்லாத ஒரு படம் வந்துச்சு, பேசும் படம்னு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வர்றோம் இந்த வரலாற்றில். இப்போ இந்த வசனங்கள் எழுதுகிற போது தமிழ் திரையுலகில் வசனகர்த்தாக்களில் ரொம்ப புகழ்பெற்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இளங்கோவன் ஒருத்தர். இளங்கோவன் அந்த காலத்து கண்ணகி எழுதினவர். அவருடைய வசனம் அவருடைய வசனத்துக்காகவே படங்கள் ஓட முடியுமாங்க. அதே போல் ஆருண்தாஸ், இன்னும் அவருடைய குருநாதர் தஞ்சை ராமையாதாஸ், இவங்கெல்லாம் வசனம் பாடல்கள்லாம் எழுதக்கூடியவங்க. இப்படியான அந்த வசனகர்த்தாக்களில் ரொம்ப குறிப்பிடத்தகுந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதே மாதிரி முரசொலி மாறன் கூட ஒரு படத்துக்கு வசனம் எழுதியிருக்கிறாரு. திராவிட இயக்கத்தை சேர்ந்த பல பேரும் எழுதியிருக்கிறாங்க. இதில் 1913 பிறந்து 1987 நம்மை விட்டு மறைந்த சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள். சக்தி கிருஷ்ணசாமி அவர்களுடைய வசனத்துக்கு ஈடாக ஒன்றை சொல்ல முடியாதுன்னு நம்ம சொல்லலாம். என்ன அதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டால், இப்போ எப்படி பராசக்தி படம் கோர்ட்டு சீனுக்காக ஓடிச்சுன்னு சொல்கிறோமோ, அது மாதிரி அந்த காலத்தில் யாராவது சினிமாவுக்கு போய் சான்ஸ் கேட்குறதா இருந்தால் ஒன்று பராசக்தி வசனம் பேசுவாங்க, அல்லது வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் பேசுவாங்க. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற அந்த படமாகிறதுக்கு முன்னாடி அதை நாடகமாக எழுதி சக்தி நாடக சபான்னு வச்சு அதை நடத்திட்டு இருந்தவர் யாருன்னு கேட்டால் நம்ம சக்தி கிருஷ்ணசாமி தான். அதனால தான் அவருக்கு பேர் சக்தி கிருஷ்ணசாமிங்கிற பேரே நினச்சது. அந்த நாடக சபாவில் தான் சிவாஜி கணேசன் முதற்கொண்டு பெரிய பெரிய இவங்கள்லாம், நம்பியார், எம்என் ராஜம் போல் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அந்த நாடகமல்ல இருந்தவங்க. இவருடைய வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் மாப்போசி அவர்கள் எழுதின அந்த அடிப்படை வரலாறை வச்சு, கட்டபொம்மனை பற்றிய வரலாறை வச்சு எழுதப்பட்டது. இது நாடகமாக நடிக்கப்பட்ட போது ரொம்ப புகழ் இருந்ததுனால அதை அப்படியே எடுத்து பிஆர் பந்துல் அவர்கள் படமாக்கினார். அப்போ சிவாஜி அதில் நடித்தார். முதல் அயல்நாட்டு விருது பெற்ற படம், கெய்ரோ விருது பெற்ற படம் அந்த படம் தான் அப்படிம்பாங்க. அந்த கெய்ரோவில் போய் விருது வாங்கினாங்க. அப்போ நாசர்னு இருந்தார் அவர். அவர்கிட்ட போய் வாங்கினப்போ சிவாஜி கணேசன் அவர்கள், அதுக்கு இசையமைச்ச ஜி ராமநாதன் அவர்கள், அதே போல் பிஆர் பந்துல் அவர்கள், இவங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. சக்தி கிருஷ்ணசாமி அந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் மட்டும் இல்லை, இது ஆடியோவாகவும் வெளியிருந்து அந்த காலத்தில் ஒளிப்படை, அதாவது ஒளி சித்திரம்பாங்க, அதிகமாக விற்பனையானது இதுதான். பாட்டு புஸ்தகம் மாதிரி வசன புஸ்தகம் நிறைய விற்றது. இவர் சிவாஜிக்கு தங்கச்சுரங்கம்னு ஒரு படம் இது பண்ணியிருக்காரு. பொண்ணு ஊஞ்சல்னு ஒரு படம் எழுதியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் காட்டில் ரொம்ப முக்கியம் என்ன தெரியுங்களா, எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்த படங்கள்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பிள்ளை, நாகிரெட்டி சக்கரபாணி, விஜயா ப்ரொடக்ஷனில் தயாரிக்கப்பட்ட விஜயா வாகினி ஸ்டுடியோவில் உருவாக்கப்பட்ட படம். அது தெலுங்கில் கூட அது ரொம்ப பிரபாந்தம் போட்டது, என்டிஆர் நடித்த படம். அதுக்கான தமிழ் வசனம் இவர் தான், எங்கள் வீட்டு பிள்ளைக்கு. அதே போல் எம்ஜிஆருடைய படகோட்டி வசனம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எம்ஜிஆர் 2 குப்பத்துக்குள்ளே சண்டை ஏற்பட்டிருக்கோம். அந்த சண்டையை தீர்க்கிறதுக்காக வருவார். அவர் வந்த உடனே ராம்தாஸ் அவர் கதாநாயகி அப்பா, சரோஜாவிக்கு அப்பா, என்னடா நீ பேச வந்திருக்க, உன்னை அடிங்கடா அப்படின்னோடனே 10 பேர் சேர்ந்து எம்ஜிஆரை அடிச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு கடப்பாரி அவர் கழுத்தில் அப்படி இறுக்கி போட்டுருவாங்க, 10 பேர் சேர்ந்து. இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, தான் ஒரு ஆளாக அந்த கடப்பாரியை அப்படி எடுத்துகிட்டு இப்படி கீழே தூக்கி போட்டு ஒரு வார்த்தை சொல்வார், சமாதானம் பேச வர்றவங்களாம் கோழையும் கிடையாது, எல்லோரும் சேர்ந்து அடிக்கிறதுனால இங்கே வீரனும் கிடையாது, நான் சமாதானம் பேச வந்தது வலிமை இல்லாமல் இல்லை அப்படின்னு அந்த 10 பேர் வளைச்சி போட்டதை அந்த ஒத்தாள் அப்படி வளைச்சி எடுத்து காமிக்காரு பாருங்க. அப்படியான ஒரு ஆச்சரியம் இருக்கும். பணக்கார குடும்பம்னு ஒரு படம் வந்தது, ராமண்ணாவுடைய படம், டிஆர் ராமண்ணா. அதே மாதிரி பறக்கும் பாவைன்னு ஒரு படம் எம்ஜிஆர் அவர்களுக்கு. இப்போ இப்படியான எல்லா வெற்றி படங்களுக்கும் அடிப்படையாக வசனம் எழுதுவது சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள் தான். வெளியில் வர்ற போது
அதை சொல்லிக்கிட்டே வருவாங்க. அதுவும் எங்கள் வீட்டு பிள்ளைகளெல்லாம் எம்ஜிஆருக்கு நம்பியாருக்கு இடையில் பேசுகிற வசனம் இருக்குது பாருங்க, அடையப்பா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆக வசனத்தால் பேர் பெற்ற சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள் தமிழ் திரையுலகினுடைய வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு பெரிய வசனகர்த்தா. அவருடைய அந்த படைப்புகள் எல்லாம் தொகுக்கப்பட்டால் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், பதிவு செய்ய வேண்டுமென்றால் ஆடியோவாக கொண்டு வரணும். என் நண்பர் கமலஹாசன் அவர்கள் கூட நான் ஒரு முறை சொன்னேன், பாஞ்சாலி சபதத்தை ஒலி வடிவாக பண்ணியிருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. அவரே சொன்னார், அப்படி தான் நினச்சோம், எம்என் ராஜம், ஐயா சிவாஜி, நான் எல்லாம் சேர்ந்து பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் ஆடியோவை பண்ண முடியல அப்படின்னார். இதெல்லாம் பண்ணி வச்சா நல்லது. இந்த வசனங்களையெல்லாம் நீங்கள் திரும்ப கேட்டு பாருங்கள். அதுவும் வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் தர வேண்டும் வரை நீ வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அங்கு கஞ்சி கொண்டு ஒரு நம்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா, மாமனா மச்சானா மானம் கட்டவனேன்னு கேட்குறப்ப வசனத்தினால தியேட்டரில் கைதட்டு வாங்க முடியும்னு சொன்னால் அது சிவாஜியால் மட்டுமில்லை, சக்தி கிருஷ்ணசாமியாலையும் தான் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ளணும். மிகச்சிறந்த வசனகர்த்தா சக்தி கிருஷ்ணசாமி. இன்றைக்கு திரைப்படக் கல்லூரிகளில் பாடமாக வைக்க வேண்டுமென்றால் இவருடைய வசனங்களை பாடமாக வைக்கலாம். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.